வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு சராசரி மனிதனின் முதல் சாய்ஸ் ஒரு இஸ்லாம் நாடாகத்தான் இருக்கும். அவற்றில் துபாய் அல்லது கத்தார் இந்த நாடுகள் தான் முதன்மையாக தோன்றும். இதிலும் கத்தாருக்கு வேலைக்கு போக வேண்டும் என்பதுதான் பலரின் கனவாக இருக்கும். ஏனென்றால் இங்குதான் சம்பளம் மிக மிக அதிகமாக இருக்கும். அது மட்டுமல்ல, கத்தாரில் அதிகம் வேலை பார்ப்பவர்கள் நம் இந்தியர்கள் தான் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? வாருங்கள், கத்தார் பற்றி நீங்கள் அறிந்திராத பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கத்தார் தான் உலகின் மிகப்பெரிய பணக்கார நாடு. என்ன, அது சிறிய நாடாச்சே என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. அது சிறிய நாடுதான், அதனால் தான் உலகின் மிகப்பெரிய பணக்கார நாடாக உள்ளது. ஒரு நாட்டின் பணக்கார தன்மை என்பது GDP பெர் கேப்சியா என்ற கணக்கின் மூலம் அறியப்படுகிறது. அதாவது ஒரு நாட்டின் ஏற்றுமதியும் அந்த நாட்டில் உள்ள மக்கள் தொகையையும் கணக்கு செய்து ஒரு தலைக்கு எவ்வளவு ரூபாய் வருகிறது என்பதை பார்ப்பார்கள். அதாவது மொத்த ஏற்றுமதி லாபத்தை ஒவ்வொரு தலைக்கும் பிரித்தால் எவ்வளவு வருகிறதோ அதை பொறுத்துதான் அந்த நாட்டின் எக்கனாமி என்பது கணக்கிடப்படும். அதன்படி பார்த்தால் கத்தாரில் ஒவ்வொரு தலைக்கும் $1,27,000 கிடைக்கிறதாம். இதனால் தான் இது உலகின் மிகப்பெரிய பணக்கார நாடாக உள்ளது. அரேபிய நாடுகளில் கத்தார் தான் மிகவும் பாதுகாப்பான நாடு. கத்தார் நாடே பாலைவனமாக இருந்தாலும் புழுதி புயல் அல்லது சூறாவளி என எதுவும் இந்த நாட்டை தாக்காதாம். அது மட்டுமல்ல, போர், சர்ச்சைகள், சண்டைகள் என எதுவும் இங்கு கிடையாது. கத்தார் பூமியின் தரையில் இருந்து 28 மீட்டர் உயரத்தில் தான் அமைந்துள்ளது. ஏற்கனவே சொன்னது போல இந்த நாட்டில் எந்த மழையும் கிடையாது, மழையும் பொழியாது. கத்தாரின் தலைநகரம் தோஹா. இங்குதான் கத்தாரின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 50% பேர் வசிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தோஹாவில் இருப்பவர்களில் பெரும்பாலானோர் வெளிநாடுகளில் இருந்து வேலை செய்ய வந்திருப்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள். கத்தாரின் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மொழி அரேபிய மொழிதான். ஆனால் நீங்கள் அந்த மொழி தெரியாமலும் அங்கே சுற்றலாம். காரணம் என்னவென்றால் அங்கு இருப்பவர்களில் பெரும்பாலானோருக்கு ஆங்கிலம் தெரியுமாம். கத்தாரில் நடப்பது முடியாட்சி எனப்படும் மன்னராட்சி. அதாவது பரம்பரையாக ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அந்த நாட்டின் அரசனாக இருப்பார். என்னதான் முடியாட்சியாக இருந்தாலும் அங்கு பின்பற்றப்படும் கல்வி முறை ஐரோப்பா கல்வி முறையாகும். அது மட்டுமல்ல, அங்கு மக்கள் பயன்படுத்தும் பொருட்களில் பெரும்பாலானவை ஐரோப்பா நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களாக தான் இருக்கின்றன. மற்ற நாடுகளுக்கு செல்வது போல நினைத்தவுடன் உங்களால் கத்தாருக்கு சென்றுவிட முடியாது. கத்தாரில் உள்ள கம்பெனிகள் உங்களை அழைத்தாலோ அல்லது கத்தாரில் உள்ள ஹோட்டல் உங்களுக்கு அழைப்பு விடுத்தாலோ தான் உங்களால் அங்கு செல்ல முடியும். கத்தாரில் பெண்களை விட ஆண்களின் எண்ணிக்கை தான் மிக மிக அதிகமாம். ஒரு பெண்ணுக்கு 2 ஆண்கள் என்ற கணக்கில் தான் அங்கு ஆண்கள் வசிக்கின்றார்களாம். காரணம் என்னவென்றால் அங்கு வெளிநாடுகளில் இருந்து வந்து வேலை பார்ப்பவர்கள் தான் மிக மிக அதிகமாக இருக்கிறார்கள். கத்தார் நாட்டவரின் முதுகெலும்பு தொழிலாக இருப்பது கனிமங்களை பிரித்தெடுப்பதுதான். ஆனால் கத்தாரில் கனிமங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் முத்துக்களை பிரித்தெடுப்பதுதான் முதன்மை தொழிலாக இருந்து வந்தது. பெட்ரோலியத்தை ஏற்றுமதி செய்வதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை கத்தார் அரசாங்கம் அந்த நாட்டின் சமூக நலனுக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் தான் பயன்படுத்திக் கொள்ளுமாம். அரசாங்கத்தின் இந்த சலுகை அந்த நாட்டின் குடியுரிமை உள்ள மக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். கத்தாரில் குடியுரிமை வாங்குவது என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. நீங்கள் அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே வாழ்ந்தால் மட்டும்தான் குடியுரிமை வழங்கப்படும். நீங்கள் திடீரென வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டு அங்கேயே வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவானால் உங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த அனைத்து சலுகைகளும் ரத்து செய்யப்படும். கத்தாரின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 20% மக்கள் தான் கத்தார் குடியுரிமை மக்களாம். அதாவது கத்தார் நாட்டவராம். மற்ற அனைவரும் வெளிநாடுகளில் இருந்து அங்கு இடம்பெயர்ந்தவர்களாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கத்தார் குடியுரிமை மக்கள் தான் அங்கு மிகப்பெரிய பணக்காரர்களாக இருப்பார்களாம். அவர்கள் வேலையே செய்ய மாட்டார்களாம். அது மட்டுமல்ல, அவர்களின் முதன்மை தொழில் பெட்ரோல் ஆலைகள் தானாம். வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் தான் அவர்களுக்கு கீழே மாங்கு என்று வேலை பார்ப்பார்களாம். கத்தாரில் ஆண்கள் வெள்ளை நிற உடையும் பெண்கள் கருப்பு நிற உடையை அணிவதை தான் வழக்கமாக கொண்டுள்ளனர். முகத்தை மூடிதான் நடக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு இங்கு கிடையாது. கத்தாரில் உள்ள எந்த பொருளும் அங்கேயே தயாரிக்கப்பட்ட பொருள் கிடையாது. அங்கு உள்ள அனைத்து பொருட்களும் அதன் அண்டை நாடுகளில் இருந்துதான் இறக்குமதி செய்யப்படுகின்றன. கத்தாரில் அவர்களுக்கு என தனிப்பட்ட சினிமா கம்பெனிகள் கிடையாது. மற்ற நாட்டின் நடிகர் நடிகைகள் தான் அங்கு பிரபலமாக இருப்பார்களாம். அது மட்டுமல்ல, கத்தாரில் அதிகம் வாழ்வது இந்திய நாட்டவர் என்பதால் இந்தி படங்கள் தான் அங்கு அதிகமாக திரையிடப்படுமாம். கத்தாரின் தலைநகரான தோஹாவில் அரசு கடற்கரை என்பது கிடையவே கிடையாதாம். அதாவது பப்ளிக் பீச் என்ற ஒன்று அங்கு கிடையவே கிடையாதாம். அங்கு உள்ள அனைத்து கடற்கரையும் தனி ஒரு நிறுவனத்திற்கு சொந்தமானதாகத்தான் இருக்குமாம். அங்கு செல்ல வேண்டுமென்றால் அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். கத்தாரில் ஞாயிறு விடுமுறை கிடையாது. அங்கு வெள்ளி மற்றும் சனிதான் வார கடைசி நாட்களாகும். ஏனென்றால் அங்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தொழுகை நடைபெறும். பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை காலையில் கடைகள் அனைத்தும் அடைக்கப்படுமாம். அதனால்தான் வெள்ளி சனி அங்கு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கத்தார் தான் உலகின் மிகப்பெரிய பணக்கார நாடாக இருந்தாலும் அங்கு வாழும் வெளிநாட்டு வேலைக்காரர்கள் தங்களது பணத்தை அவரவர் நாட்டிற்கு அனுப்பாமல்
கத்தாரிலேயே வைத்திருந்தால் கத்தார் இன்னமும் மிகப்பெரிய பணக்கார நாடாக இருந்திருக்க கூடுமாம். அந்த அளவுக்கு வெளிநாட்டவரால் கத்தாரிலிருந்து பண பரிவர்த்தனை நடைபெறுகிறதாம். கத்தாரில் நல்ல தண்ணீர் கிடைப்பது மிக மிக கடினம். அங்கு பெரும்பாலும் கடல் நீரை குடிநீராக மாற்றிதான் பயன்படுத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, கத்தாரில் கூல்ட்ரிங்க்ஸின் விலை குடிநீரின் விலையை காட்டிலும் மிக மிக குறைவாம். அதாவது குடிநீரின் விலைதான் அங்கு மிக மிக அதிகம். கத்தாரில் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை மிக மிக குறைவு. 1 லிட்டர் பெட்ரோலின் விலை இந்திய மதிப்பின்படி 24 ரூபாய் தானாம். இதனால் தான் அங்கு தாராளமாக பெட்ரோல் போட்டு வண்டியை ஓட்டுகிறார்கள். இந்த விஷயத்தில் அவர்களுக்கு சிக்கனம் என்ற ஒன்று இருக்கவே இருக்காதாம். இதனால் தான் அங்கு அதிகம் காற்று மாசுபடுகிறதாம். கத்தாரின் தலைநகரான தோஹாவில் அரசு பஸ் வசதி என்பது மிக மிக மோசமானதாக இருக்குமாம். அதாவது ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை தான் பஸ் வருமாம். அதிலும் நீங்கள் போக வேண்டுமென்றால் ரிசர்வேஷன் செய்தால் மட்டும்தான் போக முடியுமாம். நீங்கள் அவசரமாக எங்கேனும் செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக உங்களிடம் கார் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் டாக்ஸியை பயன்படுத்தியாக வேண்டுமாம். கத்தாரின் தலைநகரில் இருக்கும் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால் அங்கு இருக்கும் எந்த சாலைகளும் ஒன்றையொன்று செங்குத்தாக சந்தித்துக் கொள்ளாதாம். பெரும்பாலும் அங்கு சாலைகள் சந்திக்கும் இடம் ரவுண்டானாவாகத்தான் இருக்குமாம். 2022ஆம் ஆண்டிற்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி கத்தாரில் தான் நடக்க இருக்கிறது. அதற்கான வேலைப்பணிகள் இப்போது மும்முரமாக அங்கு நடைபெற்று வருகிறது. கத்தாரில் மிக சிறப்பு வாய்ந்த விளையாட்டு என்றால் அது ஒட்டக பந்தயம்தானாம். அந்த நாட்டின் அரசாங்கமும் ஒட்டக பந்தயத்திற்கு அதிக அளவில் செலவு செய்து நடத்துமாம். கத்தார் பற்றின இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இதுபோல வேறு ஏதாவது நாடுகள் பற்றி தெரிந்து கொள்ள ஆசையாக இருக்கிறதா? உங்களுடைய கருத்தை நீங்கள் தாராளமாக கீழே பதிவு பண்ணலாம். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.